ஹாய், இது உங்கள் நண்பன் யூசுப் பின் ஜாஃபர். இன்றைக்கி உள்ள அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். என்ன அப்படின்னா, பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறப்ப வந்து சில பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு கிடைக்காது. ஸோ சம் ரீசன் ஏதோ எரர் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வெப்சைட்டில் போயிட்டு பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு எல்லா டீட்டெயிலையும் அப்லோட் பண்ண பிறகு இமெயில் ஓடிபி வரும். ஸோ அந்த மாதிரி ஓடிபி இமெயில் வர்றப்ப உங்களுக்கு வந்து இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து உங்களோட மொபைல் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிடுங்க. அதாவது உங்கள் மொபைலில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த இதில் போய்ட்டு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரீசெண்டாக நான் வந்து பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எக்ஸ்பயர்ட் ஆன பிறகும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். என்னால் இது பண்ண முடியல. ஸோ சிம்பிள் லாஜிக் அவங்க வந்து அதை சிஸ்டத்துலேருந்து பண்ணுறப்ப வந்து அப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு நம்ம ஆகிட்டோம். ஸோ அங்கே உள்ள பாஸ்போர்ட் ரினியூவல் செக்ஷனில் உள்ள ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட செக் பண்ணி பார்த்தப்ப சொன்னாப்புல, மொபைலில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாயின்மெண்ட் ஈஸியாக உடனே கிடச்சதுக்கு அது ஒரு காரணம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சிஸ்டத்தில் ஒர்க் அவுட் ஆகி அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் மொபைலில் உங்களோட ப்ரௌசர்லேருந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும்.